தேசிய தலைமை கூட்டணியை பற்றி நல்ல முடிவெடுக்கும் என்றும் சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கிளியூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் தலைமையில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முடக்க நினைக்கும் மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் நிர்வாகிகள் 9வது நாளாக பாத யாத்திரையை நடத்தி வருகின்றனர். இந்த பாத யாத்திரை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவரும் கிளியூர் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜேஷ்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மன்மோகன் சிங் அரசால் கொண்டுவரப்பட்ட 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பாஜக சிதைக்க முற்படுகிறது என்றும் அதனை கண்டித்து இந்த பாத யாத்திரையை நடத்துகிறோம் என்றும் தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் தேசிய தலைமை கூட்டணியை பற்றி நல்ல முடிவு எடுக்கும் என்றும் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். அதாவது வில்லேஜ் பஞ்சாயத்தில் நம்ம அந்த பாத யாத்திரையை மேற்கொள்ளும் போது அங்கே இருக்கக்கூடிய 100 நாள் அந்த வேலை திட்டத்தை பயன்படுத்தக்கூடிய பெண்கள் ரொம்ப மன அளவில் வேதனையாக இருக்காங்க. அவங்களே கேட்குறாங்க, எங்களுக்கு இவ்வளவு சம்பளம் நிர்ணயிக்கப்பட்ட தொகை இவ்வளவு, ஆனால் எங்களுக்கு சம்பளம் அதிகமாக இல்லை. 100 நாள்னு சொல்லி இன்றைக்கி 25 நாள் 30 நாள் தான் எங்களுக்கு வேலையை கிடச்சிருன்னு சொல்லி ரொம்ப பரிதாபப்பட்டு வருத்தமாக சொல்கிறாங்க. எங்களுடைய கோரிக்கையை பொறுத்தவரையில் 150 நாள் இந்த வேலை தொழிலை உயர்த்த வேண்டும். சம்பளத்தை பொறுத்தவரை 400க்கு அதிகமாக வழங்க வேண்டும். மக்களுடைய முழுக்க இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் மகாத்மாந்தியுடைய பெயரை மீண்டும் அந்த திட்டத்துக்கு வைக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் இந்த பாத யாத்திரை மேற்கொள்வோம். கூட்டணி விஷயத்தை பொறுத்தவரை 2 கட்சிகளும் பேசப்படாத தலைமை 2 தலைமையும் சொல்லியிருக்கு. ஆனால் அதையும் மீறி மாணிக்கம் இல்லை, அதாவது கூட்டணியை பொறுத்தவரையில் இப்போது எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை தேசிய கட்சி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நல்ல முடிவு எடுக்கும். நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு உள்ள நம்பிக்கையில் நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம்.